அடடே பூமாரி பாப்பா, தாவணில அழகா இருக்கியே. தேங்க் யூ ஆன்ட்டி. என்னம்மா அசிங்கமா ஆன்ட்டின்னு கூப்பிட்டு இருக்க? முறையா சித்தின்னு கூப்பிடு. ஆமா, நான் உனக்கு சித்தி வருவேனா இல்ல பெரியம்மா வருவேனா? உங்க அம்மாக்கு எவ்வளவு வயசு ஆகுது? எங்க அம்மாக்கு 55 வயசு ஆகுது. எனக்கு 53 வயசு தான் ஆகுது. அப்ப நீ என்ன சித்தினே கூப்பிட்டுக்க. சரிங்க சித்தி. சரி பூமாரி தங்கம், நீ காஃபி தான் குடிப்பியாமே? இப்பதான் யாழினி சொல்லிட்டு போச்சு. ஆமா சித்தி. சரி இரு சித்தி, உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ இல்ல பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல எனக்கு சிரமம் என்னமா இருக்கு? வா, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். அப்படியே உனக்கு காலையில சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு சொல்ல, அதையும் செஞ்சு தரேன். சரிங்க சித்தி. டேய் சஞ்சய். சொல்லுங்க அத்தை. எவ்வளவு நேரம் ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு இருப்ப? சீக்கிரம் குடிச்சிட்டு வா, சமைச்சு தரேன். போய் அதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு வந்துறியா? சரிங்க அத்தை. சரி சொல்லு, உனக்கு காலையில என்ன சாப்பிடுறதுக்கு வேணும்? ஐயே, இப்படிலாம் என்கிட்ட வந்து கேட்க கூடாது. நீங்க என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அட புடிச்சத கேளுடா, செஞ்சு தரேன். பல வருஷம் கழிச்சு அத்தை வீட்டுக்கு வந்திருக்க. புடிச்சத நாக்குக்கு ருசியா சாப்பிட்டுட்டு போவியா? என்னமோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. சொல்லு என்ன வேணும்? அப்படியா? அப்ப எனக்கு தோசை வேணும் அத்தை. தோசையோட தக்காளி சட்னி சூப்பரா இருக்கும். தக்காளி சட்னி தோசை செஞ்சு தரீங்களா? சரிடா, என் தங்க பிள்ளைக்கு செஞ்சு தராமியா? செஞ்சு தரேன். சீக்கிரம் டீயை குடிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வந்துறியா? அத்தை அதுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடுறேன். சரிங்க அத்தை. சரிடா, எப்போ உன் அம்மா எல்லாம் வராங்களாமா? டைம் ஆயிட்டே இருக்கே, காலையில வந்துருவாங்கன்னு சொன்னேன். இப்பயே நேரம் 8 மணி ஆயிடுச்சு. கிளம்பிட்டாங்களாமா இல்லையாமா? என்ன இந்த சித்தி நல்லா பேசுறாங்க. நேத்து மூஞ்சி கொடுத்து கூட பேசல, இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுறாங்களே. இந்த சஞ்சய் பையனா இவங்கள பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. இவங்க எவ்வளவு தங்கமானவங்களா இருக்காங்க. சித்தி ஃபோன் பண்ணாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். எப்படியும் பஸ் கிடைச்சிருச்சுன்னா கிளம்பி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்படியா? சரி சரி சரி. அசோக்குக்கு என்ன பிடிக்கும் காலையில சாப்பிடுறதுக்கு? அட அவனும் என்னைய மாதிரி தான் அத்தை. என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான். என்ன பிள்ளைங்களோ, கேக்குறேனே வாய்க்கு ருசியா இது வேணும் அது வேணும் கேட்டாதானே செஞ்சு தரதுக்கு ஆசை வரும். என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு என்ன அர்த்தம்? சரி விடுங்க, இடியப்பவும் ஆட்டுக்கால் பாயவும் காலையில செஞ்சு வச்சுட்டா. ஐயோ அத்தை, எதுக்கு காலையிலே அவ்வளோ வெயிட்டா செய்யறீங்க? எப்படியும் மத்தியானம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே நல்லா விட்டுன்னு விட்ட தானே போகிறோம். சிம்பிளாக தோசை இட்லி மாதிரி ஏதாவது பண்ணுங்க. நான் சொன்னேன்ல, தோசை பண்ணி சட்னி அரைச்சிருங்க. அப்புறம் தோசைன்னா நிறைய பேருக்கு சுட்டு சுட்டு போட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கும் தோசைலாம் வேணாம், எல்லாத்துக்கும் இட்லி ஊற்றி வச்சிருங்க போதும். அட அமைதியா இருடா. என்ன ஒரு ஆள் மிஞ்சி போனா ஒரு 10 தோசை சாப்பிடுவாங்களா? 10 பேருக்கு 10 தோசை சுட்டு கொடுத்தா நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். எல்லாருக்கும் தோசையை ஊற்றி தரேன். அப்புறம் உங்க இஷ்டம் அத்தை. போய் ஏதாவது செய்யுங்க, நானும் போய் குளிச்சுட்டு அப்படியே வரேன். சரிடா. பூமாரி தங்கம் நீ வாமா, சித்தி உனக்கு காஃபி போட்டு தரேன். சரிங்க சித்தி. யோ கிளவா, வாயை மூடு, வாயில கொசு போயிட போகுது. என்ன இவ்வளோ ஷாக் ஆகியிருக்க? என்னடா இது அதிசயம்? நேத்து உன் மூஞ்சிய கொடுத்து கூட உன் அத்தைக்காரி பேசல, இன்னைக்கு என்னடா இப்படி கொஞ்சிட்டு போறா? அதுதான் இந்த சஞ்சயோட மகிமை. என்னடா பண்ணி வச்ச? இப்படி மாறிட்டா? ஏன் அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? உண்மையா சொன்னேன், அத்தை மாறிட்டாங்க, அவ்வளவுதான். பாடுறா, என்னால பண்ண முடியாதத ஓவர் நைட்ல பண்ணிட்டானே. சரி சரி, உன் அத்தைக்காரி நல்லா இருந்தா எனக்கு போதும். சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். எனக்கு மட்டும் வேலை இல்லை, உங்களுக்கும் வேலை இருக்குதானே? இப்படி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வேலையை ஓப்பி அடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? வாங்க போய் வேலையை பார்ப்போம். முதல்ல போய் குளிச்சுட்டு வருவோம் வாங்க. சரிடா, வரியாடா கம்மாய்க்கு போவோம். வராம இருப்பேனா? கம்மாயிலெல்லாம் குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. வாங்க போவோம் சட்டுப்புட்டுன்னு. இன்னும் கம்மாயெல்லாம் அப்படிதான் இருக்கா இல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. வா, நம்ம ஊர் தண்ணியில குளிச்சு பாரு, நல்லா சில்லு சில்லுன்னு சூப்பரா இருக்கும். போமா? போலாமே. வாவ் சித்தி, உங்க கிச்சன் சூப்பரா இருக்கு சித்தி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்கேம்மா. நல்லா இருக்குதா? ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பழைய காலத்து படத்துல வர மாதிரி இருக்கு. நான் இந்த மாதிரி கிச்சன்லாம் படத்துல தான் பார்த்திருக்கேன் தெரியுமா? நேர்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. நானும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி கிச்சனை வைக்க தான் ஆசைப்படுவேன் எங்க வீட்லயும். அப்படியே தங்கம், பரவாயில்ல. சரிம்மா, என்னம்மா வயசாகுது உனக்கு? 23 ஆக போகுது சித்தி. 23 ஆக போது ஒண்ணுமே கல்யாணம் பண்ணிக்கலையா நீ? எப்படியும் இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷத்துக்குள்ள ஆயிடும். அப்படியாமா? சரி மாப்பிள்ளை எல்லாம் பாத்துட்டாங்களா? பாத்துட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா? வேணாம். இல்ல இன்னும் யாரையுமே பார்க்கல. லவ் கிவ் இது பண்றியா? சேச்சே, லவ்வா? ஐயோ, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது சித்தி. எங்க அம்மா அப்பா யாரை கை காட்டுறாங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன், அவ்வளவுதான். பரா இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? ஆச்சரியமால இருக்கு. சென்னையில வளர்ந்த பிள்ளைங்க எல்லாம்
யாரையாவது லவ் பண்ணிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு குடும்ப குத்துவிளக்கா இருக்கியேம்மா. நான் மட்டும் இல்ல சித்தி, சென்னையில இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில இருக்கவங்க எல்லாருமே தப்பானவங்க இல்ல சித்தி. நிறைய பேர் குடும்பத்துக்காகவும் உழைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒன்னும் தப்பால நினைக்கலம்மா. சினிமால அப்படி காட்டுறாங்களே, அதனால அப்படி இருப்பீங்களோன்னு நினைச்சேன். மத்தபடி எதுவும் இல்ல. சரிங்க சித்தி. சரிடா தங்கம், இந்த காஃபி குடிக்கிறியா? கொடுங்க. இந்த பட்டு பாவாடை யாழ்னி கொடுத்தாலோ? ஆமா சித்தி. உனக்கே தச்ச மாதிரி அம்புட்டு அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா ஊருக்கு எடுத்துட்டு போ. சரிங்க சித்தி. சரிம்மா தங்கம், உனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் ஓகே தான் சித்தி. அட என்னம்மா நீ, இது நம்ம வீடு மாதிரி. நான் உங்க அம்மா தங்கச்சி மாதிரி. உரிமையா இது வேணும் சித்தி, அது வேணும் சித்தின்னு கேளு. சரிங்க சித்தி. தயங்காத, என்கிட்ட என்னன்னாலும் கேளு சரியா? உனக்கு பிடிச்சத செஞ்சு போறதுக்கு இந்த சித்தி இருக்கேன் சரியா? சரிங்க சித்தி. நீங்க ரொம்ப ஸ்வீட் பர்சனா இருக்கீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. சரிங்க சித்தி. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? சஞ்சய் கேட்ட மாதிரி தோசை தக்காளி சட்னிமே செய்யுங்க. எனக்கு அதுவே ரொம்ப பிடிக்கும். ஆனா முட்டை தோசை ஒன்னு சுட்டு தரீங்களா? உனக்கு இல்லாத முட்டை தோசையா? சித்தி நான் சுட்டு தரேன். சரி நீ காஃபி குடிச்சிட்டு வெளியே போய் உட்காந்துரு. நான் உனக்கு முட்டை தோசை ஊத்தி தரேன். ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் செய்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கண்ணே, நீ போய் ரெஸ்ட் எடு. சித்தி உனக்கு சுத்தி எடுத்துட்டு வரேன். சரிங்க சித்தி. என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு கோலம் ரொம்ப அழகா வந்திருக்கே. யாழ்னி போட்ட கோலம்னா அழகா வராமையா? என்ன அழகால வந்திருக்கு. எனக்கே நீ நினைச்சா ரொம்ப பெருமையா தான் இருக்கு. யாழினிமா, சொல்லுங்க தாத்தா. நானும் சஞ்சய் அம்மாய் வரைக்கும் போயிட்டு வரோம். உங்க அம்மா கேட்டாங்கன்னா சொல்லிடு. சரிங்க தாத்தா. என்ன யாழி, நீயே இந்த கோலத்தை போட்டியா? ஆமா மாமா, நான் தான் போட்டேன். நல்லா இருக்கா? பரவாயில்லையே, ரொம்ப அழகா போட்டிருக்கியே. ரொம்ப அழகா இருக்கு யாழினி. தேங்க்யூ மாமா. யாழினி என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கேக்க பேக்கன்னு சிரிக்கிற? ஒன்னும் இல்ல மாமா. அட சொல்லு, என்ன? இல்ல, இந்த மாதிரி ட்ரவுசர் பேண்ட்லாம் நீங்க சின்ன வயசுல தான் போட்டு பார்த்தேனா, திரும்பி இப்படி பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு மாமா. வாலு போட்டேன்னு வை, மாமாவே கலைக்கிறே நீ. இல்ல மாமா, ஆனா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு மாமா, அதனால தான் சொன்னேன். ஆனா அது மட்டும் இல்லாம அப்ப நீங்க குட்டியா இருந்தீங்க, ட்ரவுசர்லாம் போட்டீங்க. இப்ப நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க, திரும்பி ட்ரவுசர்லாம் போடலாமா? அடியே போட்டேன்னு வைய, பின்ன கம்மாய்க்கு போறதுக்கு கோட் சூட்டா போட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி போட்டதான் நல்லா இருக்கும். சரிங்க மாமா. சிரிக்காம வேலையை பாரு. மாமனியை கலாய்க்கிறியா? இல்ல இல்ல. சரி சரி, கலாய்ச்சது போதும், வேலையை பாரு. நாங்க போயிட்டு வரோம். அத்தை கேட்டாங்கன்னா சொல்லிடு. சரிங்க மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். சரிங்க தாத்தா. உண்மைக்கா சொல்ல போனா சஞ்சய் மாமா அந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருந்தாரு. ஏன் சஞ்சய் மாமாக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா தான் இருக்கும். ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளோ கியூட்டாலாம் இருக்காரு. என்ன யாழ்னி, கோலம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அதான் சொன்னல, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர போறாங்கன்னு, அதனால தான் அழகா கோலம் போட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி, ரொம்ப அழகா போட்டிருக்க. தேங்க்ஸ் டி. அப்புறம் அங்க ஒரு பையன் போறானே உங்க வீட்ல இருந்து, யாரு? நான் தான் சொன்னல என் மாமா வராருன்னு, அவர் தாண்டி. ஓ ஓ, அந்த சஞ்சய் மாமனா? ஆமாண்டி. பரவாயில்லையே, நேற்று நைட்டுக்கே வந்துட்டாங்களோ? இல்லட்டி இவர் மட்டும் தான் நேற்று நைட்டு வந்தாரு. அவங்க குடும்பம் எல்லாம் இன்னைக்கு தான் வராங்க, அதனால தான் கோலம் போட்டுட்டு இருக்கேன். அப்படியா? சரிடி சரிடி. உண்மையிலே சொல்லுண்டி, உன் சஞ்சய் மாமா ஹீரோ மாதிரி இருக்காருடி. செம்ம அழகா இருக்காரு போ. என்ன என் மாமனுக்கு ரூட் விடலான்னு பாக்குறியா? பிச்சிருவேன். அட இவ ஒருத்தி அழகா இருக்காருன்னு தானே சொன்னேன், நம்ம ரூட் விடுறேன்ற. உன் கண்ணுல கொல்லி வைக்க காலையிலேயே மாமனை கண்ணு வைக்கிறியா? ஆமா ஆமா, அப்படி கண்ணு வச்சுட்டாலும் போடி இவளே, ரொம்பட்டா அழுடிக்கிறா. சரி அதை விட, என்ன 2 நாளா உன்னை நம்ம ஏரியா பக்கமே காணோம். இனி ஒரு வாரம் அப்படிதான். பல வருஷம் கழிச்சு என் சஞ்சய் மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் கூட நேரத்தை செலவழிக்காம உங்க கூட வந்து நேரத்தை செலவழிக்க சொல்றியா? இனிமேட்டெல்லாம் அப்படிதான். அது சரி. சரிடி, உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன்னா டைம் ஆயிரும். என் சஞ்சய் மாமா குளிக்க போயிருக்காரு. அவர் குளிச்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள நான் சமைச்சு வைக்கணும். நான் போய் சமைக்கிறேன். அப்ப இனிமேட்டு ஒரே ஸ்பெஷல் தான் போ. ஆமா ஆமா, போடி இவளே. சரிடி, நீ போய் சமை. எனக்கு மட்டும் என்ன வீட்டுல வேலை வெட்டியே இல்லாம இருக்குன்னு நினைச்சியா? எனக்கும் நிறைய வேலை தான் இருக்கு. நான் போய் அந்த வேலையெல்லாம் பாக்குறேன். சரி சரி, போய் பாரு.
ரொம்ப தான் அழட்டிக்கிறா. என்னமோ இவளுக்கு மட்டும்தான் முறம் பையன் இருக்க மாதிரி. ஏன் நம்மளுக்கெல்லாம் இல்லையோ? என் மாமனும் ஒரு நாள் வர தாண்டி போகிறான். அப்போ இதே மாதிரி நானும் பேசிக்கிறேன். ரொம்ப தான் அழட்டிக்கிறா.